Hi friends, MrArunvijay. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ISO ஃபைல் முன்னாடி டவுன்லோட் பண்ணிருந்தோம். அந்த ISO ஃபைலை எப்படி பூட் பண்ணி எப்படி நாம OS இன்ஸ்டால் பண்றது, க்ளீன் இன்ஸ்டால் எப்படி பண்றது, நம்மளோட பர்టిక్యులர் OS டிஸ்க் மட்டும் எப்படி ஃபார்மட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி Windows 10 அக்டோபர் அப்டேட்டை எப்படி அப்டேட் பண்றதுங்கற வீடியோ போடுறோம். அதுக்கு அப்புறம் எப்படி ISO ஃபைல் டவுன்லோட் பண்றதுன்னு போடுறோம். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எப்படி நாம பூட் பண்ணி எப்படி க்ளீன் இன்ஸ்டால் அண்ட் நார்மல் இன்ஸ்டால் நிறைய பேருக்கு இந்த ஒரு அப்டேட் வந்திருக்காது. நார்மலா நாம எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய மிஸ்டேக் செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த ISO ஃபைலுங்கிறது கிட்டத்தட்ட 5.7 GB வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ISO ஃபைலை எப்படி பூட் பண்ணி எப்படி OS இன்ஸ்டால் பண்றதுங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அது பூட் பண்ணுறதுக்காக பூட் சாஃப்ட்வேர் இறக்க போகிறோம். ரிவ்யூஸ் அப்படின்னு கொடுங்க. அதோட வெப்சைட்டில் போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 MB சம்திங் தான் இருக்கும். இது அப்டேட் கிடச்சுன்னா அப்டேட் எஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். பென்ட்ரைவ் போட்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகிடும். இப்போ ISO ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ISO ஃபைலும் டெஸ்க்டாப்பில் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணது அக்டோபர் அப்டேட்டுக்கானது. லொக்கேஷன் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. எம்பிஆரில் இருந்துச்சுன்னா எம்பிஆரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஆல்ரெடி. நீங்கள் ஆல்ரெடி ஜிபிடியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிபிடி போடுங்க. நீங்கள் எம்பிஆர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஆரில் போடுங்க. இதில் உங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணுற பென்ட்ரைவ் ஏதாச்சும் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இது பூட் ஆகிறதுக்கு அப் டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இது பூட் ஆகி முடித்தோடனே க்ளோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்து எந்த லேப்டாப்பில் OS இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த லேப்டாப்பில் போட்டுக்காங்க. அக்டோபர் அப்டேட் இதில் பூட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பென்ட்ரைவ் இதில் போட்டுக்கலாம். F2 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நோவா பட்டன் வேணும்னா ஆஃப் பண்ணிட்டு நோவா பட்டன் பண்ண யூஸ் பண்ணோம். இப்போ HP பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ HP பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். இப்போ HP பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். USB கேட்குது. என்டர் கொடுக்கலாம். ப்ரெஸ் அன்னைக்கு விண்டோஸ் லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே லாங்குவேஜ் இன்ஸ்டால் இருக்கிறது அது இருக்கட்டும். அப்புறம் டைம் அண்ட் கரண்ட் ஃபார்மேட் இங்கிலீஷ் இந்தியா மாற்றிக்கோங்க. இங்கிலீஷ் இந்தியா மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்களோட OS டிஸ்க் எது, உங்களோட டேட்டா டிஸ்க் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எப்படி பார்க்குறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளோட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட OS டிஸ்க் மட்டும் பாருங்கள். OS டிஸ்க்னு இருக்குது. நான் இது எப்படி மாற்றினேன், எப்படி என்னோட OS டிஸ்க்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். OS இன்ஸ்டாலுங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்னோட OS டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் பண்ண போகிறேன். அதை மட்டும் ஃபார்மேட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். என்னோட OS டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ மற்ற டிஸ்கில் இதெல்லாம் என்னோட டேட்டா இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் டெலிட் பண்ணக்கூடாது. டேட்டாவை ஃபார்மேட் பண்ணக்கூடாது. இது இப்போ நான் க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்களோட OS டிஸ்க் எது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட OS டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களோட எல்லா இதையுமே ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்களோடது OS டிஸ்க் எதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நான் இப்போ இது எல்லாமே க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் இந்த டிஸ்க்கு மட்டும் தான் ஃபார்மேட் பண்ணிட்டு உங்களை போட சொன்னேன். இப்போ இது எல்லா டிஸ்க்கையுமே நான் இப்போ ஃபார்மேட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக க்ளீன் இன்ஸ்டால் தான். உங்களோட டேட்டாஸ்லாம் வேணும்னா கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களோட OS டிஸ்க் மட்டும் தேவையில்லைன்னா OS டிஸ்க் மட்டும் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தேவைப்படுறது இதில் ஒரு 500 GB இருக்குது. நான் மாற்றி வச்சுருக்கேன் ஹார்ட் டிஸ்க்கை. எனக்கு இது ஒரு OSக்கு மட்டும் ஒரு 200 GB ஒதுக்கிடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ஒரு டிஸ்க்கை அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது க்ளீன் இன்ஸ்டால் மெத்தடு நான் இப்போ அதையும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ C டிஸ்கில் மட்டும்தான் நான் OS இன்ஸ்டால் பண்ண போகிறேன்.
நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சிஇ மட்டும் ஃபார்மேட் பண்ணி சிஇ மட்டும் உங்களோட டேட்டாஸ் இருந்தால் சிஇ மட்டும் ஃபார்மேட் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒருவேளை வந்து நீங்கள் ஃபார்மேட் வந்து யூஎஃப்ஐ நார்மல் பூட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் திருப்பியும் யூஎஃப்ஐ மெத்தட்லேயே பூட் பண்ண முடியும். எம்பிஆர் ஜிபிடி மெத்தடில் தான் பூட் பண்ணி போட்டாகணும். இப்போ வந்து ஜிபிடி மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் அதே ஜிபிடி மெத்தடில் தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். எம்பிஆர் மெத்தடில் போட்டிங்கன்னா அதே எம்பிஆர் மெத்தடில் தான் ஓஎஸ் போடணும். நான் வந்து எம்பிஆரில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாத்தையும் வந்து வந்து ஜிபிடியில் போடுறது இப்போ எம்பிஆரில் பண்ணதுனாலங்கிறத நான் வந்து எம்பிஆருக்கு திருப்பி மாற்றி ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட அப் டு ஒரு ½ அன் ஹவர் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக தான் வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எதுவும் ப்ராப்பரான ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியா சூஸ் பண்ணியிருந்தோம். எஸ் கொடுத்துடலாம். இங்கே இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை ஸ்கிப் கொடுத்துடலாம். லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணலாம், இது தேவையில்ல தான். இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் ஏதாவது வந்தால் கனெக்ட் பண்ணிக்கங்க சொல்லுது. எனக்கு நெட்வொர்க் தேவையில்லை அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல. ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துட்றேன். கண்டினியூ லிமிட் செட்டப் இதை கொடுத்துருங்க. இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. திருப்பி கேட்குது ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துருங்க. கண்டினியூ லிமிட் செட்டப் கொடுத்துருங்க. இப்போ நேம் கேட்குது, நேம் கொடுத்துருங்க. நான் வந்து GSM அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் பாஸ்வேர்டு கொடுக்கல, நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இந்த ப்ரௌசருக்கான அப்டேட் வேணுமா அப்படின்னு கேட்குது. மேபி லேட்டர். இதோட எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கம்ப்யூட்டருக்கு செட் பண்ணுறேன். செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுனால ஸ்லோ டவுனாக இருக்கும். தீம்ஸ் போய்க்காங்க. இதில் பாருங்கள் டிஸ்டாப் ஐக்கான் அப்படின்னு இந்த கார்னரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்யூட்டர் மட்டும் ஓகே கொடுத்துருங்க செலக்ட் பண்ணி. இப்போ கம்ப்யூட்டர் மட்டும் இங்கே வந்துருச்சு. இப்போ இதோட வெர்ஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். செட்டிங் போய்ட்டு செட்டிங் போய்க்கிறேன். இதில் டிவைஸ் சிஸ்டம் போய்க்காங்க. இதெல்லாம் எபோட்
எடிஷன் வந்து பாருங்கள் விண்டோஸ் 10 ப்ரோ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக வந்த 20H2 நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைல் தான் இதில் போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் இப்போ வந்து OS இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. அதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எப்படி ஒரிஜினல் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, ஒரிஜினல் OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எப்படி ஒரிஜினலாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான ஐ பட்டன் இல்லைனா கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்குவேன். OS இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். எப்படி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது, நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணணும். டிரைவர்ஸுங்கிறது கிராஃபிக்ஸ் டிரைவர், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, லோ பண்ணுறது, ப்ளூடூத் டிரைவர், வைஃபை டிரைவர், இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் அப்படி அதுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வீடியோக்கு அப்புறம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ பண்ணலாம். இதில் செப்பரேட்டாக இதில் வந்து 20H2 அக்டோபர் அப்டேட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எல்லாம் OSலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது எப்படி ஒரிஜினலாக ஆக்டிவேட் பண்ணுறது, இது ஒரிஜினல் OS, இது எப்படி ஒரிஜினலாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து 2004 அதான் மே அப்டேட் வந்துச்சு, அந்த அப்டேட்டுக்கும் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து லேப்டாப் சர்வீஸ், நிறைய கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு வீடியோஸும் அடுத்த ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி என்னோட vlog சேனல் இருக்குது, MrArunvijay Channel. அந்த சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டில் அந்த சேனலோட ஒரு சில வந்து ஃபுட்டேஜஸ் ட்ரெய்லர் மாதிரி வரும், அந்த ட்ரெய்லர் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும். பிளேலிஸ்ட் தனித்தனியாக ஜியோ ஃபோன், மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் செப்பரேட் நிறைய ட்ரிக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் நிறைய போட்டுருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே गाइस, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.